ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இடுக்கி டாக்ஸ். நீங்கள் ஒரு விவசாயியா? அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. உங்கள் விவசாய நிலத்தில் விளைச்சல் ரொம்ப குறைவாக இருக்கா? அப்போது உங்கள் விவசாய நிலத்தில் இந்த 3 விஷயம் சரியாக இருக்கான்னு எப்போவாது பார்த்துருக்கீங்களா? உங்கள் விவசாய நிலத்தில் சூரிய ஒளி, மண்ணோட ஈரப்பதம் மற்றும் கார அமிலத்தன்மை எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? அதுவும் குறைந்த செலவில் நம்மளே அதை பரிசோதித்து பார்த்துக்கலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுக்கு ஒரே வழி 3-in-1 pH மீட்டர். இந்த 3-in-1 pH மீட்டர் குறைஞ்ச செலவு மட்டும் இல்லை, இதுக்கு தனியாக சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, பேட்டரி தேவையில்லை. ஒரு தடவை இதை வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் வச்சு சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3-in-1 pH மீட்டரை ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் அனுபவம் தேவையில்லை. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்களே இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த pH மீட்டரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோவை பார்க்கலாம் வாங்க. இந்த மீட்டரோட அடிப்பக்கத்தில் கூர்மையான ஒரு காப்பர் கம்பி அப்புறமா அலுமினியம் கம்பி பொருத்தப்பட்டிருக்கு. இதோட மேல் பக்கத்தில் ஒரு ஸ்விட்ச் போன்ற அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்ச் அமைப்பில் இடது பக்கமாக மாய்ஸ்ட் ஈரப்பதம், நடுப்பகுதியில் லைட் சூரிய ஒளி, வலது பக்கமாக pH அமிலக்காரத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல் பக்கமாக சின்னதாக ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டரோட மேல் பகுதியில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் காட்டுற அளவுகளை வச்சு சூரிய ஒளி, ஈரப்பதம், pH அளவு எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த pH மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு குட்டி டெமோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த pH மீட்டரை யூஸ் பண்ணி சூரிய ஒளி விவசாய நிலத்தில் எவ்வளவு படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஸ்விட்சை நேரடியாக லைட்டில் செட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மூலமாக எவ்வளோ சூரிய ஒளி நம்ம செடிக்கு கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேயில் சூரிய ஒளியோட அளவை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேயோட மேல் பக்கத்தில் இடது பக்கமாக டார்க், வலது பக்கமாக லைட்டுன்னு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 0லேருந்து 2000 வரையிலான அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். 0லேருந்து 500 வரைக்கும் அந்த முள் காட்டுச்சுன்னா உங்கள் செடிக்கு சூரிய ஒளி ரொம்ப கம்மியான அளவில் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே 1000லேருந்து 2000 வரையோ காட்டுச்சுன்னா சூரிய ஒளி அதிகமாக உங்கள் செடிக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு மீட்டரோட சென்சார் பகுதியை விரலால் மூடும்போது அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால முள் 0வில் காமிக்குது. அதே இது விரலை எடுத்ததும் முள் நகர ஆரம்பிக்குது. இப்போ அந்த மீட்டரை, அதாவது அந்த சென்சாரை சூரிய ஒளிக்கு நேராக வைக்கும்போது அந்த முள் நகர்ந்து 2000ல் காமிக்குது. லைட்டு அதிகமாக இருக்கிறதால, வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதால அந்த முள் நகர்ந்து 2000ல் காமிக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மண்ணோட ஈரப்பதம் அளவை எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல இருக்கிற மண்ணோட ஈரப்பதத்தை பார்க்க போறீங்களோ அந்த மண் கடினமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் இலக்கி விடணும். ஏன்னா அப்போதான் இந்த pH மீட்டரோட கூர்மையான பகுதியை மண்ணுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். pH மீட்டரை வைக்கிற இடத்துல கல், குச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த pH மீட்டரை மண்ணுக்குள்ள 3/4 பங்கு அளவுக்கு செங்குத்தா இறக்கி விடணும். அப்புறமா மண்ணோட ஈரப்பதத்தை பார்க்கறதுனால அந்த மீட்டரில் இருக்கிற ஸ்விட்சை மாய்ஸ்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ டிஸ்பிளேயோட நடுப்பகுதியில் ட்ரை, வெட்டுன்னு 1லேருந்து 10 வரைக்கும் அளவுகள் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இருக்கிற முள் 1லேருந்து 3 வரைக்கும் சிகப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் மண்ணில் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்டு இருக்குன்னு அர்த்தம். அதே சமயம் 3லேருந்து 8 வரைக்கும் பச்சை நிறத்தை குறிச்சா உங்கள் மண்ணில் தண்ணீர் போதுமான அளவு, அதாவது ஈரப்பதம் போதுமான அளவு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 8லேருந்து 10 வரைக்கும் நீல நிறத்தை குறிச்சிச்சுன்னா உங்கள் நிலத்தில் அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இந்த மீட்டர் வச்ச இடத்துல ஈரப்பதம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதாவது 2ல் இருக்குது. இப்போ மீட்டரை சுற்றி தண்ணி ஊற்றும் போது முள் நகர்றத வீடியோவில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்.
அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுனதால இப்போ மீட்டரில் முள் 10வது நம்பரை நோக்கி நிற்கிது. அதாவது ஈரப்பதம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கு. மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மீட்டரை வெளியில எடுத்து அதோட 2 கம்பிகளையும் ஒரு சுத்தமான துணி அல்லது பேப்பரால தொடச்சி எடுத்துடணும். இது மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கம்பிகளை வெளியில எடுத்ததும் சுத்தமா தொடச்சிடணும். தொடச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டை எடுக்கணும். திரும்ப இந்த pH மீட்டரை எடுத்து பக்கத்துல இருக்கிற வறண்ட மண்ணில் வச்சதும் அந்த முள் 5 நோக்கி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அடுத்தபடியா சுத்தமா ஒரு துளி கூட ஈரப்பதமே இல்லாத வறண்ட மண்ணுல இந்த pH மீட்டரை வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல முள் கரெக்டா 1ல காமிக்குது. அப்போ அதுல சுத்தமா தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த ஆரம்பிச்சதும் மீட்டர்ல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கி 8க்கு நேரா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒவ்வொரு தடவை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் மறக்காம துணியால அந்த 2 கம்பிகளையும் தொடச்சிடணும். அடுத்தபடியா கம்போஸ்ட் மாட்டு எருல எவ்வளவு ஈரப்பதம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க அதுல நாங்க ஈரப்பதம் டெஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த கம்போஸ்ட் மாட்டு எருல ஈரப்பதம் ரொம்பவே அதிகமாக தாங்க இருந்துச்சு. 10ல் இருந்துச்சு. இவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டு தண்ணியில் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்காம விட்டா எப்படி? அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தண்ணியில் வைக்கும்போது முள் கரெக்டாக 10ல் தான் நிற்கிது. இது வரைக்கும் சூரிய ஒளி ஈரப்பதத்தோட அளவை பார்த்தோம். இப்போ pH அளவை பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் pH மீட்டரை எந்த இடத்துல pH பார்க்கணுமோ அந்த இடத்துல pH மீட்டரோட கம்பி 3/4 பக்கம் மண்ணுக்குள்ள இறங்கி இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா ஸ்விட்சை pHக்கு மாற்றணும். இப்போ டிஸ்பிளேவோட கீழ் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் அல்கலைன், ரைட் சைடில் ஆசிட்னு போட்டிருக்கு. 8லிருந்து 3.5 வரைக்கும் அளவுகள் கொடுத்துருக்காங்க. pH அளவை பார்க்கும்போது டிஸ்பிளேல இருக்கிற முள் நேராக 7ல் இருந்துச்சுன்னா அது நடுநிலை தன்மை. அதே இது 7க்கு குறைவான இடத்துல முள் காட்டுச்சுன்னா அந்த மண்ணில் அதிகமான அமிலத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். அதே இது 7 விட அதிகமான இடத்துல முள் இருந்துச்சுன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் டெஸ்ட் பண்ண இடத்துல pHோட அளவு 6 இருக்கு. இப்போ கம்போஸ்ட் மாட்டு எருவோட pH அளவை பார்க்கலாம். இதுல pHோட அளவு 7ல் இருக்கு. அதாவது நடுநிலை தன்மையில இருக்கு. இப்போ தண்ணியோட pH அளவை பார்க்கும்போது திரும்பவும் முள் 7 தான் குறிக்குது. நடுநிலை தன்மையில இருக்கு. அப்புறமா ஒரு பின் குறிப்பு. ஈரப்பதம் மற்றும் pH அளவை பார்க்கும்போது மட்டும் இந்த pH மீட்டரோட 2 கம்பிகளையும் 3/4 பாகத்துக்கு மட்டும் மண்ணுக்குள்ளேயோ தண்ணீருக்குள்ளேயோ இறக்கி வச்சா போதும்.
தண்ணீருக்கு உள்ள முழுசா இந்த மீட்ரு முங்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணிக்குள்ள இந்த மீட்ரு போச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பேர் தான். ஸோ கொஞ்சவே கவனமாக சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஹெச் மீட்டரை நாங்கள் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ மூலயமா எங்களை மாதிரியே நீங்களும் இந்த பிஹெச் மீட்டரை பயன்படுத்தி பயனடைவோன்னு நம்புகிறோம். இந்த 3-in-1 பிஹெச் மீட்டரை நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை முழுசாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.